Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் சங்ககால மக்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நியூஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ வந்து எதனால் நியூஸ்ல வந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதை பத்தின அவங்களுக்கு கண்டுபிடிப்புகள் என்ன இருக்கு, தொல்பொருட்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, செய்தி பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் அருகேயுள்ள ஐயன் கோவில் மற்றும் தென்னம்மாதேவி ஆணைமேடு ஆகிய இடங்களில் பம்பை ஆற்றங்கரையில் சங்க காலத்தை சேர்ந்த வசிப்பிடங்கள் இருந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழுவினர் கண்டறிந்துள்ளனர். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிக்சர்ல பாக்குறதா அவங்க கண்டறியப்பட்ட அந்த தொல்பொருட்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி தொல்பொருட்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த பகுதியில இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம அடுத்த ஸ்டைல வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ தென்னம்மாதேவி ஆணைமேட்டில் உள்ள கலாச்சாரமேடு 500 மீட்டர் முதல் 600 மீட்டர் வரை 10 ஏக்கர் பரப்பளவில் நீண்டுள்ளது. ஓகே, ஸோ அதோட பரப்பளவு தான் சொல்றாங்க, அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ ஐயன் கோவில்பட்டியில் உள்ள 15 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை உள்ளடக்கியது. ஸோ முக்கியமான இது வந்து பகுதிகளை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எங்கெல்லாம் அந்த இது கிடைச்சிருக்கு அப்படின்னா தென்னம்மாதேவி டு ஆணைமேடு, அப்படி இல்லைன்னா ஐயன் கோவில்பட்டி. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு இடத்துல அவங்களுக்கு வந்து தொல்பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. பம்பை ஆற்றின் வடக்கு கடற்கரையில் கருப்பு மற்றும் சிவப்பு பொருட்கள், சிவப்பு நிற நழுவப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் சிவப்பு பொருட்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஸோ முக்கியமா என்னன்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த திங்ஸ். ஓகேவா, ஸோ வந்து செம்மண்ல செஞ்சிருக்கனால நமக்கு வந்து ரெட் கலர் வந்து இருக்கலாம். அது போக சிவப்பு நிறத்துல நழுவப்பட்ட பாத்திரங்கள். ஓகே, ஸோ பாத்திரங்களா அந்த பானை அமைப்பு, இந்த குவளைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அந்த பகுதிகளில் இருந்து. பெண்கள். ஓகே, ஸோ பெண்கள் புயலின் தாக்கத்தால் கீழ் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருப்பிற்கு பிறகு கலாச்சாரமேட்டின் மேற்பரப்பு வைப்புகளை கழுவிய பின்னர் குடியிருப்பு தளம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஓகே, ஸோ பெங்கல் புயல் அப்ப நம்மளுக்கு வந்து திருச்சியில வந்து ஃப்ளட் வந்து வந்திருக்கு. அந்த ஃப்ளட் டைம்ல தான் அந்த விழுப்புரத்துல வந்து ஃப்ளட் வந்த டைம்ல தான் என்ன பண்ணிருக்கோம், அதோட அப்பர் லேயர் சாயில் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிருக்கு அந்த வெள்ளத்தினால. ஓகே, அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆகுறப்ப அதுக்கு அடியில இருந்த பகுதி வந்து தென்பட்டு அது வந்து நிறைய அந்த பானைகளோட பீஸுகள் ஆகிறப்ப அந்த கூலைகளோட பீஸ்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை அடிப்படையா வச்சுதான் இது வந்து சங்ககால மக்கள் வாழ்ந்த இடமா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இங்க சோழர்கள் விளையாட்டு வீரர்களின் அவங்களோட அமைப்பு கொண்ட ஒரு சின்ன பொம்மைகள். ஓகே, அதுக்கப்புறம் காது ஆபரணங்கள், வாய்க்குழல், மூடி கைப்பிடிகள் போன்ற சிதறிய பழங்கால பொருட்களின் தொகுப்பு. ஓகே, இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அது போக என்னன்னா கர்னீலியன், அதுக்கப்புறம் பேண்டட் அகேட், அதுக்கப்புறம் பேஸ்ட். ஓகே, இது எல்லாமே என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கல். ஓகேவா, அந்த கல்லோட வகைகள் தான் இது எல்லாமே. அந்த கர்னீலியன், அதுக்கப்புறம் பேண்டட் அகேட், பேஸ்ட் எல்லாமே அந்த கல்லோட வகைகள். ஸோ அந்த கல்லுல செய்யப்பட்ட பல்வேறு வண்ணங்கள் மற்றும் வடிவங்கள் போன்ற அரை விலை உயர்ந்த கற்களின் மணிகள், இடைக்காலத்தை சேர்ந்த ஒரு செப்பு நாணயம் ஆகியவை கிடைத்துள்ளன. ஓகேவா, சோ அந்த மணிகள் எல்லாமே எதை வச்சு யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ். ஓகேவா, சோ அந்த கர்னீலியம், பேண்டட் அகேட், பேஸ்டான ஸ்டோன்ஸ் வச்சுதான் இந்த மணிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது போக இடைக்காலத்தை சேர்ந்த ஒரு செப்பு நாணயம். ஓகே, ஸோ அந்த செப்பு நாணயமும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 தளங்களிலும் உள்ள பழங்கால பொருட்களில் பொறிக்கப்பட்ட பீப்பாய் வடிவ கர்னீலியன் மணிகள், பொத்தான் வடிவ மற்றும் துண்டிக்கப்பட்ட குவாட்ஸ் மணிகள், புலியுடன் கூடிய மன்னன் உத்தம சோழனின் செப்பு நாணயம். ஓகே, சோ இந்த கிடைக்கப்பட்ட செப்பு நாணயம் வந்து யாரோடது அப்படின்னா உத்தம சோழனோட காலத்தில் செய்யப்பட்ட ஒரு செப்பு நாணயம். ஓகே, சோ அதுல வந்து புலிகளோட அந்த முத்திரை வந்து இருந்திருக்கு. ஓகே, மற்றும் இரட்டை மீன் சின்னங்கள் ஆகியவை அடங்கும். ஓகே, சோ இரட்டை மீன் சின்னம் கொண்ட நாணயங்களும் வந்து கிடைச்சிருக்கு. இரட்டை மீன் சின்னம் வந்து தெரியும், பாண்டியர் ரோடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பேரோட அந்த நாணயங்களும் அங்க வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே கிடைக்கப்பட்ட தொல்பொருட்களோட ஒரு தொகுப்பு. ஓகே, ஸோ முக்கியமா பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த எந்த விதமான மணிகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்க்குழல். ஓகே, இந்த வாய்க்குழல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பாத்திரம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்துல வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்க்குழல் சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள் அங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் கிமு நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த தொழில் அமைப்பை பத்தி பகுதியை பத்தி பார்த்தோம், அங்க கிடைக்கப்பட்ட பொருள்களை பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போறதுன்னா அந்த காலகட்டம். ஓகே, ஸோ அந்த சங்க காலத்துல இருந்த பொருட்களும் நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதனால சங்க காலம் பத்தியும் நம்மளுக்கு வந்து சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதோட காலம் சொல்லி பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் தான் சங்க காலம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஓகே, ஸோ கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதியின் தெற்கே அமைந்துள்ள பகுதிகள். ஓகே, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா சங்க காலத்து பகுதிகளுக்குள்ள வந்து வரும். மதுரை பாண்டிய மன்னர்களின் அரசு ஆதரவின் கீழ் செலுத்தோங்கிய சங்க கல்வி கூடமை பெயரால் இது பெயர் விட்டது. ஓகே,
ஸோ அந்த சங்க கல்வி கூடங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு நமக்கு வந்து சங்க காலம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இலக்கிய படைப்புகள் திராவிட இலக்கியத்தின் ஆரம்ப கால மாதிரிகள் ஆகும். ஓகே, ஸோ திராவிடியன் லிட்டரேச்சர்ல நம்மளுக்கு வந்து முக்கியமா இருக்கக்கூடிய அந்த இலக்கணங்கள் எல்லாமே இந்த சங்க காலத்துல இருந்து கிடைக்கப்பட்ட இலக்கியங்கள் தான். ஓகே, ஸோ அதோட ஆரம்ப கால மாதிரிகளா இங்கெல்லாம் கிடைக்கப்பட்ட இலக்கியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் புராணங்களின்படி முச்சங்கம் என்று அழைக்கப்படும் பண்டைய தென்னிந்தியாவில் 3 சங்கங்கள் நடத்தப்பட்டன. ஓகே, ஸோ அந்த சங்கங்கள் எதுனா தமிழ் கவிஞர்களின் கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ இந்த 3 தமிழ் சங்கங்களும் இந்த சங்க காலத்துல வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் படி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சங்கம் எது அப்படின்னா மதுரையில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. இதில் கடவுள்களும் பழம்பெரும் முனிவர்களும் கலந்து கொண்டனர். இச்சங்கத்தின் எந்த இலக்கியமும் படைப்புகளும் கிடைக்கப்படவில்லை. ஓகே, ஸோ முதல் சங்கம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து புராணத்துல வந்து இருக்கு. பட் அந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு இலக்கியமோ அதை பற்றின சான்று எதுவுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேவா, ஸோ 2ஆம் சங்கம் கபாடபுரத்தில் நடந்து இது வந்து தொல்காப்பியம் மட்டுமே எஞ்சியுள்ளது. ஓகே, ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தமிழோட இலக்கண நூல். ஓகே, ஸோ அந்த இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அது எந்த காலகட்டத்தில் கிடைச்சா 2ஆம் சங்கம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 3ஆம் சங்கம் பார்க்குறப்ப இதுவும் மதுரை பெற்றால் தெரியப்படுகிறது. இவற்றில் சில தமிழ் இலக்கிய படைப்புகள் எஞ்சி இருக்கின்றன. மேலும் அவை சங்ககால வரலாற்றை மறுகட்டமைக்க பயனுள்ள ஆதாரங்களாக உள்ளன. ஓகே, ஸோ நம்ம தமிழ்ல நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான நமக்கு வந்து இலக்கண நூல்கள் எல்லாமே எதுனா 3ஆம் சங்கத்துல இருந்து கிடைக்கப்பட்டதுதான். ஓகே, ஸோ திருக்குறள், 8 தொகை, 10 பாட்டு, ஆவாரக்குறிஞ்சி இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த 3ஆம் சங்கத்திலிருந்து எழுதப்பட்ட நூல்கள் தான். ஓகே, ஸோ அதோட இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ வந்து படிச்சுட்டு வரோம். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா விழுப்புரத்துல வந்து ஒரு தொல்லியல் சைட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ எந்த பகுதினா அந்த ஆணையமேட்டு இல்லைன்னா தென்னிமாதேவி அப்படிங்கிற பகுதியில இருந்து நம்மளுக்கு வந்து தொல்பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. அது விழுப்புரம் மாவட்டத்து பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, ஸோ அங்க வந்து சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த மணிகள், அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகே, செப்பு நாணயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அது போல என்ன பார்த்தோம்னா சங்க இலக்கியம்னா சங்க காலம்னா என்ன, எந்த காலத்துக்கு இடப்பட்டது, அதுக்கப்புறம் அது கூட 3 சங்கங்கள். ஓகே, ஸோ அதை பத்தி சிம்பிளிஃபைடா நம்ம வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடிதான் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.